இந்த வெற்றி வந்து எங்க தளபதியோட முகத்துக்காகவும் அனைத்து கழக நிர்வாகிகளோட விடாமுயற்சிக்காக கிடைச்ச ஒரு பரிசு. இது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. இந்த வாய்ப்பை கண்டிப்பா பயன்படுத்தி மக்களுக்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் தரமானதா செய்யணும் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்திருக்கோம். கண்டிப்பா தளபதி சொன்ன மாதிரி ஒரு நியாயமான நேர்மையான அரசியலை இந்த வருஷத்துல இருந்து தமிழக மக்கள் கண்டிப்பா பார்ப்பாங்க. முன்னாடியே அவர் மத்திய அமைச்சர் எல் முருகன் அவரை போட்டுக்கிட்டு எதிர்த்து வெற்றி பெற்றிருக்கீங்க. இது எப்படி இந்த இதுல எப்படி நீங்க அந்த ஓட்டு மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க, அவ்வளவுதாங்க சார். மக்கள் கொடுத்த வாய்ப்பு இது. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நாங்க அவங்கள நல்லா எப்படி வாழ வைக்கணுமோ அந்த மாதிரி பண்ணி தருவோம். இந்த வெற்றிங்கிறத விட வாய்ப்பா நான் பாக்குறேன், அவ்வளவுதான். இது வெற்றிங்கிறது அடுத்த கட்டம் தான். முதல்ல இது ஒரு வாய்ப்பு எனக்கு, அவ்வளவுதான். கண்டிப்பாங்க சார். கண்டிப்பா ஃபர்ஸ்ட் எங்க நிர்வாகிகள் சொன்னதே அதுதான். நம்ம வந்ததுக்கு அப்புறமேட்டு அத்திக்கடவு திட்டத்தை ஃபுல்ஃபில் பண்ணுவோம். திட்டங்கள் நிறைய கொண்டு வராங்க. பட் அந்த திட்டத்தை முழுமையா நடைமுறைப்படுத்துறாங்களா அப்படின்னா அது 100% கம்ப்ளீட் ஆக மாட்டேங்குது. சோ நாம ஒரு சின்ன விஷயத்த கொண்டு வந்தாலும் எல்லாருக்கும் போய் சேர்ற மாதிரி 100% அதை கம்ப்ளீட் பண்ற மாதிரியான திட்டங்களை 1 by 1 கண்டிப்பா நாங்க பண்ணி கொடுப்போம். தேங்க்யூ.